ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவை மைதா தோசை ஊற்றலாமா? அதற்கு தேவையான பொருள் ரவை, மைதா, சிறிதளவு அரிசி மாவு, மக்காச்சோள மாவு சிறிதளவு. நல்லா தோசை கிறிஸ்பியாக வருங்க இது கலந்தா. இது தேவையான அளவு மிளகு, சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. பிளெண்டர் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ரவை மைதா தோசை இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கல் நல்லா காய விடுங்க. தோசை ஊற்றிடுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தோசை சோளம் போட்டு பிரிச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க மடிச்சு. நல்லா கிறிஸ்பியான ரவை மைதா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சாம்பார், கார சட்னி எது வேணால் தொட்டுக்கலாங்க. சுவையாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.